ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோம்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும், அம்மனை அலங்காரம் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே A to Z எல்லா ஐட்டம்ஸுமே நான் காமிச்சிருக்கேன். இது வந்து நான் பழைய ஐட்டமும் இருக்குது, இப்போ புதுசாக வாங்கின இந்த வருஷம் வாங்கினதும் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த இது வந்து அம்மனுக்கு நான் போடுற நகை. இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கல் வச்சு இது நான் வாங்கும் போதே ஒரு 500 கிட்ட தான் வந்தது செட்டு. இது வந்து அம்மனுக்கு தலையில் வந்து பின்னாடி மாட்டோம் இல்லையா, அந்த இது. இதுக்கு வந்து அம்மனுக்கு பின்னாடி வந்து தலையில் இப்படி தேங்காய்க்கு பின்னாடி மாட்டோம்ல, இந்த கிரீடம் மாதிரி வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம லைட்டு இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து கோல்டில் வந்து அழகாக போட்டாலும் கல் வச்ச நகை வந்து அம்மனுக்கு ஒரு தனி அழகு தான். அது ஆடி வளையல் பேங்கிள் கூட வந்து நான் சிக்பெட்டில் தான் வாங்கினது. மொத்தமாக வந்து வாங்கிட்டேன். இது வந்து நான் வாங்கும் போதே ஒரு 500. இதில் வந்து லாஸ்ட் இயர் நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டனால இவ்வளோ இருக்குது. மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கூட கம்மி. இந்த இது கூட இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் நான். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணாடி வாங்காமல் இந்த மாதிரி மெட்டலில் வாங்கினீங்கன்னா குழந்தைங்க கையில் சப்போஸ் உடஞ்சிடுச்சுன்னா கிழிச்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டலில் வாங்கிக்கோங்க. நான் மஞ்சள் குங்குமம் வந்து இந்த மாதிரி பேக்கெட் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருவேன். சிக்பெட்டில் தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருவேன். ஒரு வருஷமும் வாங்க மாட்டேன். ஸோ இந்த பாக்கு வந்து பேக்கெட் பாக்கு இதுவும் இருக்குது. கொட்டை பாக்கும் இதுவும் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். ஸோ சிக்பெட்க்கு வந்து நம்ம அடிக்கடி போக முடியாது. சம்டைம்ஸ் மழைலாம் வந்துச்சுன்னா போக முடியாதுங்கிறனால இதெல்லாம் வந்து கெட்டும் போகாது, ஒன்றும் ஆகாது. அதனால் வந்து நான் மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுப்பேன். இந்த வருஷத்துக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து மீதி இருந்த ப்ளவுஸ் தான் அது. இந்த ப்ளவுஸ் வந்து இதுவுமே நான் மொத்தமாக சிக்பெட்டில் தான் வாங்கினேன். நீங்கள் இந்த மாதிரி ஊரில் எந்த மார்க்கெட்டில் வந்து ரேட் கம்மியாக இருக்குமோ அங்கே போய் நீங்கள் மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. வந்து 2 பண்டில் 3 பண்டில் வாங்கி வச்சேன். அடுத்தது நவராத்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் இந்த வருஷம் இன்னும் நான் பர்ச்சேஸ் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சிலை வைக்கும்போது இந்த கை காலும் வந்து அம்மனுக்கு வாங்கினது. இது வந்து நான் அப்படியே இதை வந்து கட்டி வச்சுட்டேன். இந்த வந்து கல் வச்சது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து நிறைய பேர் ஸ்டிச் போட்டுருவாங்க. இப்போ தான் அதெல்லாம் போடுறாங்க. நான் போட்டுட்டேன். பட் என்ன இருந்தாலும் அந்த தையல் வந்து பிரிஞ்சிட்டு வர்றதுனால இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி கொடுத்து இப்படி வளைச்சி இதில் நூல் கட்டி வச்சுருக்கேன். ஸோ அது என்னோடய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் கை கால் சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசு வாங்கினாலும் ஃபேஸ்க்கு தகுந்த உடம்பு வந்து இருக்காதுல்ல. அதனால் கரெக்டாக எது தேவையோ அது மட்டும் அந்த சைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி மாட்டியே வச்சுட்டேன் நான். கை பாருங்கள், கையும் அதே மாதிரி தான். கையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டே நான் வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். கயிறு அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து இந்த மாதிரி எல்லாம் செட்டாக சேர்ந்த மாதிரி. ஏன்னா கயிறு வந்து நான் என்ன கட்டினாலும் அது வந்து கழண்டு வந்துடுறதுனால இந்த மாதிரி பேக்கெட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பேக்கெட் தான் இந்த வருஷம் வாங்கியிருக்கேன். இது வந்து போன வருஷம் வாங்கினா எக்ஸ்ட்ரா மஞ்சள் கயிறு இருக்குது. இது வந்து நம்ம கலசத்துக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து காதல கருவம் பண்ணி போடுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 3-4 வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சந்தன பவுடரு. நான் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிக்கிறது. மொத்தமாக அது நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிட்டோன்னா அது ஸ்மெல் போயிடுமோன்னு எனக்கு ஒரு டவுட். அதனால் வந்து நான் வந்து சந்தன பவுடர் வந்து அப்பப்போ அந்தந்த வருஷம் வாங்கிப்பேன். வந்து அந்த வாழை மரம் சொருவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நான் வாங்கும்போது வந்து ஒரு 350 தான். நான் வாங்க ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு இது வாங்கி. ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வாழை மரம் வந்து டக்குன்னு சாஞ்சிச்சுன்னா சாமி மேலெல்லாம் விழுந்துச்சுன்னா சங்கடமாக இருக்கும். அதனால் இதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா வந்து அது பாட்டுக்கு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் இது. அப்புறம் இந்த லோட்டஸ் வந்து நான் இந்த வருஷம் தான் வாங்கினேன் மீஷோவில். ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ட்ராப் வந்து தொங்க விட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் இந்த 2 கலர்ஸில் வாங்கியிருக்கேன். எல்லோ அண்ட் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த இது வந்து அம்மனுக்கு ஹேர் பின்னாடி வந்து நம்ம மல்லிகைப்பூ நம்ம ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சாலும் இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே வாங்கினது தான். இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது காசு மாலை. இது வந்து 100 ருபீஸ் தான் வாங்கினது நான் சிக்பெட்டில். பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் ஜுவல்ஸ் போட்டாலும் இது வந்து போட்டிங்கனாவே ஒரு தனி அழகு தான் அந்த காசு மாலை. அதனால் இது ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ரேட் கம்மி தான் இதுவும்.
இது வந்து இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கிற பேக்ட்ராப்பு. இது வந்து ரொம்ப பெருசு. இப்போ என்னால் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகாது. நான் ஃபங்க்ஷன் டைமில் போட்டுட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து சென்டரில் வந்து க்ரீன் கலரில் கோலம் போட்ட மாதிரி இருக்கும். சைடில் 2 பக்கம் பார்டர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, நான் வருஷம் வந்து saree தான் பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணேன். பட் எனக்கு என்னென்னா, saree வந்து அது பேக்ரவுண்ட் முடிக்கிறதுக்குள்ளேயுமே ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சாமி அலங்காரம் வேறு பண்ணணும். சரி, அதனால இந்த மாதிரி பேக்ட்ராப்னா டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு நம்ம அடுத்தது சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, சரி எதுக்கு ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு தான் வாங்கினது. இதோட கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அமேசானில் தான் வாங்கினேன். நான் அமேசானில் வந்து 800 கிட்ட தான் வாங்கினேன். டேரெக்டாக வாங்கும்போது 1400 கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்கள் வருஷம் சாரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பேக்ட்ராப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதோட கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரீன் வித் எல்லோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக வந்து பேக்ரவுண்டில் அம்மனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நான் 2-3 இயர்ஸ் பேக்கே வந்து வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பேக்ரவுண்டுக்கு. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரேட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிருந்தது. அப்போ ஆஃபரில் போனதுனால நான் கம்மியாக வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 24 பீஸ் கிட்ட வந்துருக்கு. அப்புறம் இந்த வருஷம் நான் அம்மனுக்கு வாங்கின புடவை வந்து இந்த புடவை தான். நான் யூஸ்வலாக வந்து பார்டர் வச்ச சாரீஸ் தான் வாங்குவேன். பட் எப்போவுமே ஒரே மாதிரி வாங்குகிறோமே அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இந்த மாதிரி கட்டி பார்க்கலாம், அம்மனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த saree வாங்கியிருக்கேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட் பேஸ்டல் ஷேட் தான். பட் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஷேடில் வருது. இதில் வந்து எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. இதில் வந்து எல்லோ, பிங்க் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டில் வந்து 3 கலர்ஸ் வந்து இதில் தெரியும் saree. ஸோ இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால பார்டர்லெஸ் சாரியாக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து அம்மனுக்கு வாங்கின ஜுவல்லரி தான். இது வந்து வெறும் நெக்லஸ் மட்டும். அம்மனோட முகம் மாதிரி போட்டிருக்கும். இது வந்து நான் எவ்வளோ ஒரு 450 கிட்ட தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சாரீக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு வருஷம் ஒரு saree கலர்ஸ் வந்து டார்க்காக வரும், லைட் கலர்ஸாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலான்னு. இது வந்து ஒட்டியானம் இடுப்பில் கட்டுற செயின் மாதிரி வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி டிசைன் கூட என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் இதான் யூஸ் பண்ணேன். இதோட வந்து எனக்கு அந்த செயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த செயினை இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறம் இந்த செட்டு கூட இருக்குது. இது வந்து ஒரு ஜுவல் செட் மாதிரி அம்மனுக்கு. இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து வாங்கினேன். 1000 ருபீஸ் வந்து சிக்பெட்டில் வாங்கினேன். இந்த செட் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதான் நம்மளுக்கு வந்து சாரீக்கு தகுந்த மாதிரி எது செட் ஆகுதோ அந்தந்த வருஷம் அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து இது வாங்கினேன். இதுவும் சூப்பராக இருக்கும் செட்டு. இது வந்து ஆன்லைன்லேயோ இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இது வந்து நான் 1000 ருபீஸ் எனக்கு ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சு. குவாலிட்டி கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா இருந்தது. ஸோ இந்த ஒரு செட் வச்சுருக்கேன். அம்மனோட ஷோல்டரில் 2 பக்கமும் மாட்டுறதுக்காண்டி இது வாங்கினேன். இது பேர் என்னன்னு தெரில. பட் ரொம்ப அழகாக வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக தெரியும். சின்ன வந்து எங்கேயாவது saree இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 8 வருஷமாக சாமி கும்பிட்டுட்ருக்கேன். வருஷம் வந்து ஏதாவது ஒரு சில்வர் ஐட்டம் வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து வாங்கிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து எனக்கு கலசம் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் வந்து பித்தளை கலசம் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு தடவையாவது சில்வர் வாங்கணுன்னு. பட் இந்த வருஷம் தான் எனக்கு அந்த குடுப்பினை கிடச்சிருக்கு. சில்வர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 20,000 ஆச்சு. 210 கிராம்ஸ் இது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அம்மனோட முகம் வந்து சுற்றி வந்து அம்மனோட முகம் வரும். நான் ஒரு வருஷமும் ஒரு விஷயங்கள் வந்து வேண்டிப்பேன். அந்த விஷயம் நடக்கும்போது ஒரு சில்வர் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ நான் வேண்டினதெல்லாம் ஒரு வருஷம் எனக்கு அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி வந்து நூல் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு நோன்பு கயிறு கட்டுறதுக்கும் யூஸ் ஆகும், வந்து கலசம் சுற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி பெரிய கயிறு வந்து நான் பின்னாடி கம்பியில் கட்டுறதுக்கு, ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, வந்து அந்த குடம் கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அம்மனுக்கு வந்து இது வந்து வாங்கி ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. அம்மனுக்குன்னே தனியாக அதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜடை, ரொம்ப சின்ன ஜடை தான் அது. அம்மனுக்கு தகுந்த சைஸில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பூஜடை கூட ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பூஜடை கூட வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அம்மனுக்கு யூஸ் பண்ணுறத நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதில்ல. அம்மனுக்கு யூஸ் பண்ணுறது தனியாகவே எல்லாத்தையுமே வச்சுருவேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து அம்மன் வந்து உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். நான் குடமும் யூஸ் பண்ணுவேன், இந்த இதுவும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த வருஷம் ரிட்டன் கிஃப்ட் வந்து இந்த பிளேட்ஸும் இந்த கிண்ணமும் தான் வாங்கினேன். இது வந்து 130 ருபீஸு. நான் வந்து வெயிட்டு கணக்கில் தான் வாங்குவோம்.
பீஸ் கணக்கில் வாங்க மாட்டோம். இதெல்லாம் வந்து மொத்தமாக பல்காக வந்து வாங்கிடுவேன். எனக்கு அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இஷ்டம் இல்லை பெருசாக. அதனால் ஒரு வருஷமும் நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது. நான் அது வந்து டெக்கரேட் பண்ணும்போது அந்த ஐட்டம்ஸ்லாம் காமிக்கிறேன். இது என்னோடய புது சேனலு. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.